ஹலோ ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து லவ் ஐ நெவர் ஷூஸோட எபிசோட் 3. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜங்குக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் முன்னாடி வந்து நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் டேஹங்காண்டி. டேஹங் வரானா இல்லையான்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான். அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை, சும்மா நார்மலான ரெஸ்டாரண்ட் தான். அப்போ பார்த்தா அங்கேருந்து டேஹங் வரான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹங்கே பார்த்துட்ருக்கான். டேஹங் வந்து ஓடி வந்து ஜங்குக்கு முன்னாடி வந்து நின்று மூச்சு வாங்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் ஓடி வந்தனால. ஹே அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து அப்படியே மூச்சு வாங்கிட்டே சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே டேஹங்கே பார்த்துட்ருக்கான். ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து அவன் கண்ணு முன்னாடி வந்து கையை அசைக்கிறான். உடனே வந்து ஜங்குக் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சாரி, என்னோடய பஸ்ஸு வர லேட் ஆகிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி டேஹங் சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக் வந்து இல்லை, நானும் இப்போ தான் வந்தேன், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே வா உள்ளக்குள்ளே போவோன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் உள்ளே போகிறாங்க. நீ இதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறான். இல்லையா, ஆனால் ஹோசோஃபங் வந்து எப்போ வந்தாலும் என்னை வந்து இந்த ரெஸ்டாரண்ட் தான் கூட்டிகிட்டு வருவார், இங்கே வந்து சாப்பாடும் ரொம்ப நல்லா இருக்கும், நான் இது ஃபேமஸில் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி டேஹங் சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே சிரிக்கிறான். நீ எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லி இன்னும் என்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே வந்து டேஹங் வந்து சொல்ல வரான். அதோட ஃபுட்டு வெயிட்டர் வந்து வந்துடுறாங்க. உடனே எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கொஸ்டினை பற்றியும் மறந்துடுறாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் வேறு திங்ஸை பற்றி அப்படியே நல்லா பேசிட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே இவங்க 2 பேரும் அப்படியே நடந்து வெளில வராங்க. உனக்கு சாப்பாடெலாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து ஆமாம், எல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். சொன்னேன்ல நான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டேஹங் வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடையை வந்து பார்க்குறான். வா நம்ம 2 பேர் டெசர்ட் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கையை பிடிச்சி அந்த ஐஸ்கிரீம் ஸ்டாலுக்கு போகிறாங்க. போனோடனே பார்த்தா இவங்க ஆர்டர் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டே நடந்து வராங்க. அப்போ பார்த்தா ஒரு பெஞ்சில் வந்து இவங்க 2 பேர் வந்து உட்காடுறாங்க. முன்னாடி வந்து ஒரு ரிவர் வந்து போகுது. அப்படியே இவங்க 2 பேரும் அதை பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. இந்த ரிவர்லாம் ராத்திரி வந்து ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். ஜங்குக்கும் ஆமான்னு சொல்கிறான். உடனே வந்து டேஹங் வந்து ஜங்குக்கை பார்க்குறான். நான் என்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன், ஆனால் நீ வந்து உன்னை பற்றி ஒன்றுமே சொன்னது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து கேட்குறான். என்னை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து உங்கள் ஃபேமிலியில் எல்லாம் யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து நாங்கள் 4 பேர், அம்மா அப்பா என்னோட அண்ணன் அப்புறம் நான். சின்ன வயசில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து வேலை பார்க்க போயிடுவாங்க. அப்போ வந்து எங்கள் அண்ணன் தான் என்னை வந்து நல்லா பார்த்துக்கிட்டான். எனக்கு வந்து எங்கள் அண்ணனா ரொம்ப பிடிக்கும், நான் அவனுக்காண்டி எதையும் செய்வேன். சின்ன வயசுலேருந்து எனக்காண்டி அவன் வந்து நிறைய சாக்ரிஃபைஸும் பண்ணியிருக்கான். ஸோ அவன் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். எனக்கும் அண்ணன் மாதிரி ஒரு அண்ணன் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் சொல்கிறான். நான் லக்கி, அவன் வந்து எனக்கு அண்ணனாக கிடச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். எனக்கு கொஞ்சம் அப்படியே ஜெலஸாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக் வந்து சிரிக்கிறான். சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம், ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இவங்க 2 பேர் வந்து கிளம்பி போகிறாங்க. ஜங்குக் வந்து டேஹங் அவனோட வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு இவன் வந்து அவன் வீட்டுக்கு போயிடுறான். அப்படியே ஒரு 2 மாதம் ஆகுது. 2 மாதத்தில் வந்து ஜங்குக்கும் டேஹங் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்துடுறாங்க. ஜங்குக்கும் டேஹங்கை வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்படியே இவங்க 2 பேர் வந்து நல்லா க்ளோஸ் ஆகுறாங்க. அந்த பக்கம் ஜிமினும் டேஹங்கும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் ஆயிருக்காங்க. ஜிமின் வந்து டேஹங்கை வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆனால் வந்து டேஹங் வந்து ஜிமினை ஒரு வெறும் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான். ஆனால் ஜிமின் வந்து டேஹங்கை வந்து ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஸோ காலையில் டேஹங் வந்து ஆஃபீஸ்க்காண்டி ரெடிலாம் ஆகிட்டு கீழே வந்து வரான். அப்போ பார்த்தா ஹோசோக் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கான். அப்போ டேஹங் போய் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான். பாத்திரம் எல்லாம் கழுவுறதுக்கு அதெல்லாம் கழுவி வச்சுட்டு எல்லா வேலையும் முடிஞ்சோடனே இவங்க 2 பேர் வந்து டேபிளில் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாயந்தரம் பார்ட்டிக்கு வந்துடு, அப்படி மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து நான் வந்துடுவேன் ஹோங், ஆனால் வந்து நீங்கள் போகிறத நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் எனக்கு வந்து புரியுது, அது வந்து உங்களோட ட்ரீம், நீங்கள் அதை போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். ஹோசோக்கும் யுங்கியும் சேர்ந்து வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அவங்களோட பிஸ்னஸ் வந்து அங்கே ஓப்பன் பண்ண. அதனால் வந்து இவங்க வந்து ஃபேர்வெல் பார்ட்டி வந்து த்ரோ பண்ணுறாங்க. நான் இல்லாமல் நீ வந்து இங்கே இருந்துருவேல, இப்போ தான் ஜங்குக் தான் உன் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான்ல, எனக்கு வந்து நல்லா தெரியுது, ஜங்குக்கும் உன்னை வந்து லைக் தான் பண்ணுறான், நீ எப்போ ஜங்குக் கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேஹங் வந்து இப்போதைக்கு இல்லை, நான் வந்து ரைட் மூமெண்ட்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அப்போ வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவன் என்னை ரிஜெக்ட் பண்ண மாட்டான்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் சொல்கிறான். உனக்கே தெரியுதுல அவன் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டான்னு சொல்லி, அப்புறம் எதுக்கு நீ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து கேட்குறான். இல்லை ஹோங், இது வந்து ரைட் மூமெண்ட் இல்லை, அது வரும்போது நான் கண்டிப்பாக அவனுக்கு வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் சொல்கிறான்.
சரி உனக்கு எப்போ வேணுமோ நீ அப்போ பண்ணு, ஆனால் பார்க்குறதுக்கு தான் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசக் வந்து கொஞ்சம் சேடாக சொல்கிறான். உடனே வந்து டேஹங் வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன் எப்போ அது நடந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் சொல்கிறான். இங்கே உள்ள டைமிங்க்கும் அங்கே உள்ள டைமிங்க்கும் சரியாகவே இருக்காதுல்ல, நான் என்ன பண்ண போகிறேனே தெரில, நான் வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நான் இருந்தாலும் நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ எனக்கு கால் பண்ணு, நான் வந்து அட்டன் பண்ணி பேசுகிறேன், அங்கே வந்து நைட்டாக இருந்தாலும் சரி நீ வந்து கால் பண்ணு, நான் வந்து அட்டன் பண்ணுவேன், நான் வந்து டிஸ்டர்ப் ஆவேன்னு சொல்லிலாம் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹோசக் வந்து சொல்கிறான். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஹோங்க அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து ஹோசக்கை வந்து ஹக் பண்ணுறான். நானும் தான், நீ வந்து ஒன்றும் ஒரி பண்ணிக்காத, நான் வந்து 2 வருஷத்தில் திருப்பி வந்துடுவேன், டைம் ஓடிடும், எப்படி ஓடுன்னு சொல்லி கூட தெரியாது அப்படின்னு சொல்லி ஹோசக் சொல்கிறான். இங்கே 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. நீ வந்து சாப்பாடெல்லாம் மிஸ்ஸே பண்ணக்கூடாது சரியா, 3 வேளையும் கரெக்டாக சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி ஹோசக் சொல்கிறான். நீங்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். அப்படியே இவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஹக் பண்ணி அழுதுட்ருக்காங்க. ஜங்குக் வந்து இன்றைக்கி டக்குன்னு எழுந்துறான். எழுந்தோடனே வந்து ஜிமின் ரூமுக்கு தான் போகிறான். குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்குள்ளே வரான். உடனே ஜிமினும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறான். என்ன ஒரு அதிசயம், நீ எப்படி இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். கொஞ்சம் வேலை இருக்குது அதனால தான் நான் எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். என்ன வேலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக கேட்குறான். என்னை டீஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து சரி என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹோசோக் ஹுங்கும் யூங்கி ஹுங்கும் நாளைக்கு வந்து அவார்ட் போடுறாங்களே, நான் தான் சொன்னேன்ல, அதனால தான் அவங்க வந்து ஃபேர்வெல் பார்ட்டி பண்ணுறாங்க, அதுக்காண்டி என்கிட்டேருந்து கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிருந்தாங்க, அதனால தான் நான் ஹெல்ப் பண்ண வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். நீயும் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜிமின் வந்து உனக்கு தான் தெரியும்ல எனக்கு வேலை இருக்குல்ல, நான் எப்படி வருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நீ வந்து டக்குன்னு வீட்டுக்கு வந்துடணும், ரொம்ப லேட் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். சரி நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். இருந்தாலும் நீ ஏன் இவ்வளோ சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜிமின் வந்து நான் எப்பயுமே இந்த டயத்தில் தானே ஆஃபீஸ் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எனக்கு தெரியாத நீ வந்து எப்போ ஆஃபீஸ் போவேன்னு சொல்லி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து கேட்குறான். அப்போ வந்து ஜிமின் வந்து அப்படியே போய் ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காடுறான். உட்காந்து அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். உடனே வந்து ஜங்குக் வந்து சொல்கிறான், என்னமோ ஒன்று தப்பாக தெரியுது, உன்னோட மூஞ்சிலெலாம் பிரகாசமாக இருக்குது, என்ன நடக்குது நீ ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து கேட்குறான். உடனே ஜிமின் வந்து கொஞ்சம் ஷை ஆகிட்டு அப்படியே கீழே பார்க்குறான். உடனே வந்து ஜங்குக் வந்து அப்படியே ஷாக்காகி பார்க்குறான். என்னது நீ ஷை ஆகுறியா, நீ ஷைலாம் ஆவியா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ வெறும் ஒர்க் தான் பண்ணிகிட்ருப்ப, இப்போ இதெல்லாம் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து கேட்குறான். அப்படியே ஷாக் ஆகுற மாதிரி கையெல்லாம் வாயில் வச்சுட்டு ஜங்குக் வந்து ஓவராக பண்ணுறான். உடனே வந்து ஜிமின் வந்து ஒரு தலைவாணியை எடுத்து ஜங்குக் மேலே வந்து வீசுகிறான். வாயை மூடுறா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக் வந்து அப்படியே ஜிமின் பக்கத்தில் வரான். நீ யாரையாச்சும் லைக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜிமின் வந்து ஆமான்னு சொல்லி தலையாட்டுறான். உடனே வந்து ஜங்குக் வந்து ஷாக் ஆகிடுறான். என்னது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சத்தமாக கேட்குறான். உடனே வந்து ஜிமின் வந்து லோவாக பேசுகிற, யாராச்சும் கேட்டுற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். சரி யார் அது அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து நீ ஆஃபீஸ்க்கு வா, நான் வந்து காட்டுறேன் அந்த பையன் யாருன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து ஆஃபீஸ் ரொமான்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஜிமின் வந்து அப்படியே கோவமாக வந்து முறைக்கிற மாதிரி ஜங்குக்கை வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே ஜங்குக்கு வந்து சரி நான் ஒன்றும் சொல்ல, சரி அப்போ நாளைக்கு வந்து நான் என்னோடய பிரதர் இன் லாவை பார்க்க போகிறேன்னா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். ஆனால் ஜிமின் வந்து ஒன்றுமே சொல்லாமல் எனக்கு வந்து ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, நான் வந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேகெல்லாம் எடுக்கிறான். ஆமாம் ஆஃபீஸில் வந்து ரொமான்ஸ் பண்ணல, டக்குன்னு போய் லேட்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து டீஸ் பண்ணுறான். நான் உன்னை சாவடிக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து சரி நான் ஒன்றும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜிமின் வந்து சிரிச்சிட்டு இதுதான் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து இன்னும் ஜிமின் ரூமில் உட்காந்து அப்படியே ஜிமின் போன இடத்த பார்த்துட்ருக்கான். நான் வந்து உனக்காண்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஃபைனலி நீ வந்து ஒர்க்கை தவிர வேறு எதையாச்சும் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்லிட்டு உட்காந்துருக்கான். சரி நம்மளும் கிளம்புவோம், இல்லைன்னா ஹூங்ஸ் வந்து நம்மளை சாவடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே வெளில போயிடுறான். ஜிமின் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வரான். அங்கே பார்த்தா டேஹங் வந்து ஆல்ரெடி வந்து வேலை பார்த்துட்ருக்கான். உடனே ஜிமின் வரதை பார்த்தோன்னே எல்லோரும் எந்திச்சு நின்று பவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டேஹங்கும் பண்ணுறான். உடனே ஜிமின் வந்து டேஹங்கை பார்த்து சிரிக்கிறான். டேஹங்கும் வந்து ஜிமினை பார்த்து சிரிச்சுட்டு ஜிமின் வந்து உள்ளக்குள்ளே போயிடுறான். உள்ளக்குள்ளே போனோடனே டேஹங் வந்து ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு ஜிமின் பின்னாடியே போகிறான். சார் உங்களோட சிக்னேச்சர் வந்து எனக்கு இந்த ஃபைலெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து சொல்கிறான். ஃபைல்ஸ் கொண்டு வந்து டேஹங் வந்து அப்படியே டெஸ்கில் வந்து வைக்கிறான். வச்சோடனே வந்து ஜிமின் வந்து அவனோட செக்யூரிட்டியை வந்து பார்க்குறான். எனக்கு ஒரு காஃபி வேணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அந்த செக்யூரிட்டி வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. நேற்று ராத்திரி நான் உனக்கு மெசேஜ் பண்ணேன், நீ டக்குன்னு தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீ ரிப்ளே பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான்.
கேட்டோடனே டேஹங் வந்து ஆமாம் நான் டக்குன்னு தூங்கிட்டேன், ஆனால் நான் காலையில் பார்த்துட்டு உனக்கு மெசேஜ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி டேஹங் சொல்கிறான். ஓ அப்படியா, நான் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். சரி நீ பாட்டிக்கு இன்னைக்கு வரதானே அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து கேட்குறான். உடனே வந்து ஜிமின் வந்து அப்படி டேஹங்கை பார்க்குறான். சாரி எனக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குது, இல்லாட்டினா நான் வந்து வந்திருப்பேன். இன்றைக்கி வந்து நான் அவரை பார்க்கலன்னா எனக்கு வந்து 1 இயர் ஆகும் திருப்பி அவரை பார்க்குறதுக்காண்டி, அதனால் வந்து நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே டேஹங் வந்து பவுட் பண்ணுறான். ஆனால் ஜிமின் வந்து அந்த டேஹங்கோட லிப்ஸே பார்க்குறான். அவனுக்கு வந்து அதை கிஸ் பண்ணணும் போல் தோணுது. நான் உன்னை என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் மீட் பண்ணலான்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து இன்னொரு டைம் வந்து பார்த்துக்கலாம், டைம் இல்லாமையா போகுது, எப்பயாச்சும் வரும் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். நீ சொல்கிறதும் சரி தானே, வேலை தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். இந்த ஃபைல்ஸில் வந்து நீ சைன் போடு, எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து சிரிக்கிறான். இங்கே வந்து நீ பாஸா நான் பாஸான்னு சொல்லி எனக்கே தெரில அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். உடனே வந்து டேஹங் வந்து என்னோடய ஃப்ரெண்டு பாஸ்னா நானும் பாஸ் தானே அப்படின்னு சொல்லி டேஹங் சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து அது என்னமோ உண்மை தான் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இவங்க 2 பேர் சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ டேஹங் வந்து கேபின்லேருந்து வெளிலையும் போயிடான். ஸோ டேஹங் வந்து வெளில போனோடனே ஜிமின் வந்து அப்படியே டேஹங் போன இடத்தையே பார்த்துட்டு இருக்கான். பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். என்னை வந்து இவன் பைத்தியமாக்கி தான் விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிச்சுட்டு அப்படியே வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறான். வந்து ஈவினிங் ஆகிடுது. உடனே வந்து டேஹங் வந்து அப்படியே டைரெக்டாக அந்த பார்ட்டி பிளேஸுக்கே போகிறான். அது வந்து யூங்கியோட ஹவுஸில் தான் நடக்குது. அதனால் யூங்கி ஹவுஸ்க்கு வந்து டேஹங் வந்து போகிறான். யூங்கியும் ஹவுஸுக்கும் அங்கே இருக்கிறத பார்த்து அவங்க பக்கத்தில் வந்து போகிறான். ஹே ஹோங் அப்படின்னு சொல்கிறான்னு. சொன்னோடனே அவங்களும் வந்து ஹேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா, நான் பண்ணவா அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து கேட்குறான். கேட்டோடனே யூங்கி வந்து இல்லை எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, ஜங்குக்கு வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே டேஹங் வந்து ஜங்குக்கு வந்து இங்கே தான் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து அவன் காலையிலேருந்து இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஹோசோக்கு வந்து அவன் மேலே தான் இருக்கான், நீ போய் பாரு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹங்கும் சரின்னு சொல்லி மேலே போகிறான். டேஹங் வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணேன்னு பார்த்தா உள்ளக்குள்ளே ஜங்குக்கு வந்து வெறும் டவலோடு நிற்கிறான். இன்னொரு டவலை வச்சு அவன் வந்து தலை தொடச்சிட்ருக்கான். இதை பார்த்தோன்னே டேஹங் வந்து அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். இப்போ வந்து ஜங்குக்கு வந்து டேஹங் வந்து பார்க்குறான். பார்த்தா டேஹங் வந்து அப்படியே ஜங்குக்கோட ஆப்ஸையே பார்த்துட்டு நிற்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அவன் பக்கத்தில் வந்து போகிறான். ஹாய் டே அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து இன்னும் அந்த சென்ஸ்க்கே வராமல் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து சிரிச்சிட்டு அவன் முன்னாடி வந்து சொடக்கு போடுறான். ஹே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே வந்து டேஹங் வந்து அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்க்குறான். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹங்கோட ஃபேஸ் கிட்ட வந்து கொஞ்சம் க்ளோஸாக போகிறான். போய் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். டேஹங் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. அவனோட மூஞ்சிலாம் அப்படியே ரெட்டாக இருக்குது. நான் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்ல வரான். உடனே வந்து ஜங்குக் வந்து நான் வந்து பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் பற்றி கேட்டேன், எல்லாம் நான் தான் பண்ணேன், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓ அதுவா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து நீ வேறு என்ன நினச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து திருப்பி வந்து ஜங்குக்கோட ஆப்ஸ் வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே டேஹங் வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு நான் வந்து உனக்காண்டி வெளில வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து போகிறான். உடனே வந்து ஜங்குக்கோட டேஹங்கோட கையை பிடிச்சி இழுக்கிறான். டேஹங்கோட கை வந்து அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட்டில் வந்து கை விழுகுது. டேஹங் வந்து அப்படியே ஜங்குக்கை வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே ஜங்குக்கு வந்து உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். டேஹங் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி பார்க்குறான். நான் தான் சொன்னேன்ல எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து சொல்கிறான். நான் வந்து என்னோடய ஆப்ஸை பற்றி கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே வந்து டேஹங் வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறான். நான் வந்து ரெடி ஆகணும், நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து அங்கேருந்து ஓடி போயிடுறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹங் போகிறத பார்த்து அப்படியே சிரிக்கிறான். எவ்வளோ தூரம் தான் நீ ஓடுவேன்னு சொல்லி நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஸோ கைஸ் இதுதான் எபிசோட் 3. ஸோ நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறதா. டாடா பை பை, டேக் கேர்.